புதுச்சேரி அருகே 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை அடித்து உதைத்த மாணவியின் உறவினர்கள் அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே தானாம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாகவும், ஆனால் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்தியதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட முயன்றனர். அப்போது பள்ளியில் இருந்து வெளியே வந்த ஆசிரியர் மணிகண்டனை அவர்கள் துரத்தி தாக்கினர். பாலியல் புகாரில் தாக்குதலுக்கு உள்ளான ஆசிரியரை மாணவியின் உறவினர்களிடமிருந்து போலீசார் மீட்டனர். ஆனால் ஆசிரியர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரி புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனிடையே நள்ளிரவில் அப்பகுதி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியின் கண்ணாடி, மேஜை, நாற்காலி, பேருந்து ஆகியவற்றை உடைத்ததால் பதற்றம் நிலவியது. மிஞ்சி போனா என்ன, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவீங்க பெற்றவங்களை கூப்பிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கொண்டுட்டு போயிட்டு ஜெயிலில் போடுவீங்க. ஜெயிலில் போட்டு 7 வருஷம் போக்சோ தண்டெல்லாம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. இந்த 7 வருஷம் போதுமானதா? நாளைக்கு யாரை நம்பி நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும் சொல்லுங்கள்? ஆசிரியர் நீங்களே இந்த மாதிரி அட்டூழியங்கள் பண்ணாக்க நாங்கள் பொதுமக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? சுமார் 4 மணி நேரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மணவெளி தொகுதி எம்எல்ஏவும் சபாநாயகருமான செல்வம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தவளக்குப்பம் போலீசார் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலியல் புகாருக்கு உள்ளான தனியார் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்று நடைபெறுவதாக இருந்த பயிற்சி தேர்வுக்கான தேதியும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.